ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா 2 நாளாக வீடியோஸ் போடலன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு, அதனால தான் போட முடியல. அதாவது ப்ளவுஸ் கொடுத்து 1 மாதம் ஆச்சு. ஒரு அக்கா பக்கத்தில் அவங்க இப்போனாலும் ப்ளவுஸ் கிடைக்குமான்னு கேட்டாங்க. நமக்கே வந்து சங்கடமாக இருந்துச்சு. அதனால தான் அந்த ப்ளவுஸ்லாம் வெட்டி தைச்சிக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ப்ளவுஸை அவங்க கேட்கும்போது தான் இப்படி ஒரு ப்ளவுஸ் கொடுத்தாங்களானே ஞாபகம் வருது. டெய்லர் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து சிம்பிளாக தான் சாப்பாடு பண்ணேன். ரொம்ப என்ன பண்ணல, ரசம், அப்புறம் வந்துட்டு வாழைத்தண்டு பொரியல் தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால தான் வந்துட்டு சாப்பாடு வந்து வீடியோவாக எடுக்கலை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ப்ளவுஸ் எல்லாம் ஓரளவு கட் பண்ணி வச்சிட்டேன். கட் பண்ணி வச்சிட்டாலே நம்ம வந்து தைக்கிறது ஈஸி தாங்க. கட் பண்ணுறது தான் ஒரு பெரிய வேலையாக தெரியுது. அப்புறம் ஒரு வழியாக கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு யார் யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லி எடுத்து வச்சிட்டேன். ஈவினிங் பார்த்திங்கன்னா, ஒரு சிம்பிளாக பருப்பு வடை தான் பண்ணியிருந்தேன். நல்லா இருந்துச்சுங்க. புதினா துவையல் வீட்டில் ஆல்ரெடி இருந்துச்சு. அதோட மேட்ச் பண்ணி பசங்களுக்கு கொடுத்துட்டு, எக்ஸாம் வேறு இந்த ஒரு வாரம் தலைவலி. இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நமக்கு ஒரே தலைவலியாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. பசங்களுக்கு எக்ஸாம் லீவ் விட்டால் பசங்களோட பேரண்ட்ஸ் தான் ரொம்ப சந்தோஷப்படுறோம். அது உண்மையாக தானங்க இருக்குது. அப்புறம் வந்து வீட்டில் வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து பரோட்டா மட்டும் வாங்கிட்டு வந்தாங்க. வீட்டில் வந்து நான் தான் சால்னா பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் இது வந்து சிக்கன் போடல, தக்காளி வெங்காயம் மட்டும் போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி சிக்கன் சால்னா மாதிரி அப்படி தான் பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. பொட்டுக்கடலை வேர்க்கடலாம் போட்டு அரைச்சி, முந்திரி பருப்பு போட்டு அரைச்சி பரோட்டாவுக்கு சால்னா ரெடி பண்ணி சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் மதியானம் வச்ச ரைஸு, அப்புறம் வந்து அந்த என்ன வெஞ்சனம் சொன்னேன், வாழைத்தண்டு, அதையும் வச்சு சாப்பிட்டு நைட்டு சாப்பாடை முடிச்சாச்சு. பசங்களுமே நல்லாயிருக்கு சால்னா அப்படின்னு சொன்னாங்க.